ஃபிளாட் ரோடு இருந்தனால பிரேக்கு வேலை கிடையாது. நைட்டு ஆக்சிடென்ட் டச் பண்ணி ஏழை கிளச்சு விட்டு அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டீங்க. ரேம்பா இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் முதல்ல பண்ண முடியும். ரைட்லேயே போகணும். வந்துடும். ஓட்ட எல்லாமே வந்துடும். எங்கே சார் போகுது ட்ரைவ் பண்ணால் எல்லாமே வந்துடும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணிட்டு சேஃப்டியாக நம்ம போகணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். சொல்லித்தரவங்க தான் சார் இருக்குது. நீங்கள் நல்லா ஓட்டணும், ஓட்டக்கூடாது, உங்களை ரூடாக ஓட்ட வைக்கிறது எல்லாமே யார் ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த பர்சன்ட்டு தான் இருக்குது. யார்கிட்ட கற்றுக்குறாங்களோ அது மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா லைஃப் டைம் நீங்கள் எந்த ஆக்ஷன்லையும் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. உங்களுக்கு நடக்காதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. எனக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கவனக்குறைவாவோ இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ இல்லை மொபைல் யூஸ் பண்ணிட்டோ அது மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமோ அதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம இன்வால்வ் ஆகும். நம்மளும் இடிச்சா பரவாயில்ல, அது பிரச்சனையே கிடையாது. நம்ம அது கடவுள் நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. ரோடுக்கு வந்துட்டாலே நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு இதுல போனா இடிக்கும் தெரிஞ்சே போவாங்க பார்த்தீங்கன்னா, அது பண்ணக்கூடாது. கவனக்குறையா போகக்கூடாது, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது, ரேஸ் டிரைவிங் பண்ணக்கூடாது, ஓவர் ஸ்பீட் போகக்கூடாது. அப்போ நீங்க பாதுகாப்பா எப்படி கார் எடுத்தீங்களோ திருப்பி உள்ள பார்க் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத நீ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நினைச்சிட்டே இருங்க. அவ்வளவுதான்.